இன்னைக்கு வீடியோல 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதுல 7th லெசன் வெற்றி வேர்க்கை லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வண்ணமிட்ட சொல்லை உரிய இடத்தில் எழுதுவேன். ஆன்சர் வந்து ஆல். ஃபர்ஸ்ட் ஒரு மரம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல ஆல்னு எழுதிக்கோங்க. தென் ஒரு குதிரை போகுதுல்ல, அதுல புறவின்னு எழுதிக்கோங்க. தென் ஒரு மீன் பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதில் சினேன்னு எழுதிக்கோங்க. தென் ஒரு குளம் பிக்சர் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் கயம் எழுதிக்கோங்க. தென் தொடருக்கு ஏற்ற பண்பினை எடுத்து எழுதுவேன். சாலமன் பள்ளியில் நுழைந்ததும் அனைவருக்கும் வணக்கம் கூறினான். ஆன்சர் மரியாதை செலுத்துதல். செகண்ட் ஒன், மதன் பள்ளிக்கு வரும் வழியில் வயதான முதியவருக்கு சாலையை கடக்க உதவினான். ஆன்சர் உதவி செய்தல். அருண் தான் விரும்பி வாங்கிய பொம்மையை அடம் பிடித்து கேட்ட தன் தங்கைக்காக விட்டு கொடுத்தான். ஆன்சர் விட்டு கொடுத்தல். என் நிகழ்வுகளை படிப்பேன், விடையை எழுதுவேன். இதை படிச்சுட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். மாணவர்கள் செய்த உதவியால் என்னென்ன பயன்கள் விளைந்தன? ஆன்சர் ஆற்று நீர் சுத்தமானது, தொழிற்சாலைகள் பயன்படுத்தின, விலங்குகள் சுத்தமான நீரை குடித்தன, கடல் வாழ் உயிரினங்களுக்கும் சுத்தமான நீர் கிடைத்தது. தென் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். அதுல பத்தியை படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒன் அரசன் என பொருள் தரக்கூடிய சொல்லை எடுத்து எழுதுக. ஆன்சர் அரசன் என பொருள் தரும் சொல் மன்னன். சிறிய மீனின் முட்டை, பெரிய ஆலமரத்தின் விதை, இதில் எது பெரியது? ஆன்சர் சிறிய மீனின் முட்டை பெரியது. தென் 4 வகை படைகள் யாவை? ஆன்சர் 4 வகை படைகள் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலப்படை. மத்தியில் உள்ள எது சொற்களை எடுத்தெழுதுக. ஆன்சர் சிறிய, பெரிய. தென் புத்தகத்தில் தேடி எழுதுவோம். நீரில் வாழும் உயிரினம் இடம்பெறும் தொடரை எழுதுக. தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும். செகண்ட் ஒன், ஆளின் நிழல் யாருக்கெல்லாம் நிழலாகும்? ஆளின் நிழல் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலப்படை ஆகியவற்றோடு மன்னனுக்கும் மற்றவர்களுக்கும் நிகழாகும். அது யானைப்படை. வெற்றி வேர்க்கை ஆசிரியர் பெயரை எழுதுக. வெற்றி வேர்க்கையின் ஆசிரியர் ஆதி வீரராம பாண்டியர். விலங்குகளின் பெயர்கள் வரும் தொடர்களை எழுதுக. நுண்ணியதே ஆயினும் அந்நாள் யானை அணித்தோர் புரவி ஆள் பெயரும் படையோடு. தொடரை படிப்பேன், உரிய சொல்லை எழுதுவேன். தாகத்துக்கு இளநீர் அல்லது பதநீர் குடிக்கலாம். மரத்தில் ஏறினேன், எதினும் பழங்களை பறிக்க இயலவில்லை. உடல் நலம் சரியில்லை, எனவே விடுப்பு எடுத்தேன். பணம் சேமிக்கிறேன், ஏனெனில் எனக்கு சுற்றுலா செல்ல ஆசை. தென் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன். நான் சரியான நேரத்துக்கு பேருந்து நிறுத்தம் வந்தேன், ஆனால் பேருந்து வரவில்லை. செகண்ட் ஒன், கண்ணன் வேகமாக ஓடினான், எனினும் முதல் பரிசு பெறவில்லை. தேர்ட் ஒன், மீனா மீன் பொருத்தனை அழுத்தினான், அதனால் அரை வெளிச்சமாக இருந்தது. தென் ஃபோர்த் ஒன், பனி அதிகம் பொழிந்தது, எனவே இரவு குளிராக இருந்தது. தென் ஃபிஃப்த் ஒன், கருமேகங்கள் வானில் சூழ்ந்தன, ஆயினும் மழை பெய்யவில்லை. தென் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். இனியாவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இடம் என்னன்னா கிராமம். செகண்ட் ஒன், இந்த உரையாடலில் இடம்பெற்றுள்ள 2 ஊர்களின் பெயர்களை எழுதுக. பூஞ்சோலை கிராமம், சென்னை. இந்த உரையாடலில் இடம்பெற்றுள்ள இணைப்பு சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் ஆனால், அதனால். கண்ணுக்கு விருந்து, மனதுக்கு மருந்து. இத்தொடரில் இனியா எதை குறிப்பிடுகிறாள்? கண்ணுக்கு விருந்து, மனதுக்கு மருந்து என்று இனியா கிராமத்தை கூறினாள். கிராமம் நகரம் இரண்டில் நீங்கள் இருக்க தேர்ந்தெடுப்பது எது? ஏன்? கிராமம்.
ஏனென்றால் இயற்கையோடு இணைந்து வாழ்க்கை வாழலாம். படிப்பேன் மின்னுவேன். அதில் ஆ வச்சு, அதாவது ஒவ்வொரு சொல் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்னெல்லாம் வார்த்தை வருமோ அதை கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும். ஸோ ஆக்கு வந்து ஆசை ஆமை, ஈ வந்து இலை இரு, ஈக்கு வந்து ஈடு இகை, ஊக்கு வந்து உளி ஊரி, ஊக்கு வந்து ஊர் ஊழி, ஏ வந்து எலி ஏரி, ஏ வந்து ஏர் ஏழை, ஐ ஐவர் ஐயா, ஓ ஒருவர் ஒருமை, ஓக்கு வந்து ஓடை ஓலை, அவுக்கு வந்து ஔவையார். சொல் உருவாக்கி தொடர் எழுதுவேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து குடம், குடத்தில் நீர் உள்ளது. இன்னொரு சொல் வந்து உணவு, உயிர் வாழ உணவு. அதுக்கப்புறம் அகல், அகல் விளக்கு ஏற்றுவோம். வளன், வளன் விளையாடினான். தயிர், தயிர் குளிர்ச்சி தரும். தென் இது குறியில் இருக்கும், நெடில் எழுதணும், இல்லைன்னா நெடில் இருக்கும், குறியில் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து பலம் பாலம், கல் காலம், பல் பால், குடை கூடை, வலி வாளி, நகம் நாகம், படம் பாடம், சட்டை சாட்டை, வனம் வானம், நிலம் நீளம். அதுக்கப்புறம் நரை நாரை, முட்டை மூட்டை, குண்டு கூண்டு, கோடை கோடை, பனை பானை, தளம் தாளம், பதம் பாதம், மடம் மாடம், தொண்டு தொண்டு, அவல் ஆவல். இரண்டு சொல்லுக்குரிய உரிய எழுத்தை எழுதுவேன். ஃபர்ஸ்ட் வந்து சோளம் சோறு, சொற்கள் சொந்தம், பார்வை பாட்டி, மோதிரம் மோர், ஆடி ஆடை, பச்சை பட்டை, தொலைவு தொடக்கம், அறுவை அருங்கு. இணைப்பேன் வரைவேன், வண்ணம் திட்டி மகிழ்வேன். இது வந்து நம்பர்ஸை இணைத்து ஒரு பிக்சர் வரும். இது வந்து ஒரு முயல் கேரட்டு இந்த பிக்சர் வந்திருக்கு. ஸோ இதை இணைச்சிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து கலர் அடிச்சுக்கோங்க. தென் வளரடி மதிப்பீடு. வசந்தா நாளை பாடல் பாடுவாள். மீனின் முட்டை சினை என பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இணைப்பு சொற்களை எடுத்து எழுதுக. மழை அதிகமாய் பொழிய வேண்டும், ஆகையால் அதிக மரக்கன்றுகள் நட்டேன். வெற்றி வேர்க்கை நூலின் ஆசிரி வந்து அதி வீர ராம பாண்டியன். பாடலில் இடம்பெற்றுள்ள விலங்குகளின் பெயர்கள் வந்து யானை குதிரை. தென் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆள் பெரும் படை, இதன் பொருள் வந்து காலப்படை. சரியான இணைப்பு சொற்களை எழுதுக. கடல் நீர் உப்பாக இருக்கும், அதனால் குடிக்க முடியாது, ஆனால் குளிக்கலாம். தெல்லிய என்பதின் பொருள் முதிர்ந்த. சரியான பாடல் வரியினை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் தெல்லிய ஆளின் சிறு பழுத்து ஒரு விதை. அதுக்கப்புறம் பாடல் வரிக்குரிய சரியான பொருள் எது? ஆன்சர் வந்து தேர்ப்படை குதிரைப்படை காலப்படைகளோடு மன்னவரும் மற்றவர்களும் தங்க முடியும். பாடலை படித்து விடை எழுதுக. மன்னனுக்கும் படைகளுக்கும் நிகழாவது எது? ஆன்சர் ஆலமரம். தெளிந்த நீர் என்பதின் பொருள்? ஆன்சர் தென்னீர். இப்பாடலில் மன்னர் டேஸ் உடன் தங்கினார்? ஆன்சர் படை. அணிதோர் புரவி ஆள் பெரும் படையோடு, இவ்வரிகளுக்கான பொருள்? ஆன்சர் தேர்ப்படை குதிரைப்படை காலப்படை. மன்னரும் மற்றவரும் தங்க முடியும் என பொருள் தரக்கூடிய பாடல் வரியை எழுதுக. ஆன்சர் மன்னனுக்கு இருக்க நிழலாகுமே. தென் பத்தியை படித்து வினாக்கெடுக்கு விடையளிக்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், பத்தியில் இடம்பெற்றுள்ள மலரின் பெயர்? ஆன்சர் ரோஜா.
பத்தியில் இடம்பெற்றுள்ள எதிர் சொல்லை கண்டுபிடிக்க. ஆன்சர் வெள்ளை கருப்பு. தன் தவறை உணர்ந்த கொக்கு என்ன செய்திருக்கும்? குறை கூறும் பழக்கத்தை விட்டிருக்கும். உப்பாக இல்லாதிருப்பது குறித்து கொக்கு யாருக்கு கூற சொன்னது? மலை, கடல். நண்பரின் பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. ஆன்சர் குயில், கொக்கு. செய்யலாமே. படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை எழுதுக. இந்த பிக்சர்ல என்னெல்லாம் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். என்னெல்லாம் இருக்குன்னா யானை, குதிரை, ஆமை, வாழைப்பழம், நத்தை, கண்ணாடி, குடை, வீணை, இல்லை. தென் செய்தது யாராக இருக்கும்? கண்டுபிடிப்போமா? கூட்டிலிருந்து பறந்தது கிளி. பழைப்பாகை சிந்தியது எலி. அறையில் இருந்தவர்கள் கிளி, எலி, பூனை. தென் வந்தது யார்? உண்டது எதை? ஆன்சர் தானியங்கள், கோழி, கரும்பு, யானை. ஆப்பிள் எறும்பு சாப்பிட்டுச்சு. பால் பூனை குடிச்சிச்சு. ஸோ இதை எழுதிக்கோங்க. தென் கிளிக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள். எழுதுவோமா? அன்புக்குரிய அழகிய கிளியே, நீ நலமா? நீ அழகாக கொஞ்சி பேசுவது எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். உனக்கு பிடித்த கொய்யா பழம் எனக்கு பிடிக்கும். எங்கள் தோட்டத்தில் கொய்யா மரம் உள்ளது. அதில் நிறைய கொய்யா பழங்கள் உள்ளன. நீயும் வந்தால் நாம் இருவரும் சேர்ந்து உண்ணலாம். உன் வரவுக்காக காத்திருக்கிறேன்.